சூப்பர். பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். போன டைம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம், இந்த டைம் பைக்லேயே வந்துட்டோம். டீங்கப்பா போகலாமாங்க உள்ளே விட மக்கள்ஸ். இந்த இடத்துக்கு போன டைம் பஸ்ஸில் வந்தவங்க, ஆனால் இந்த டைம் வந்து கணக்காக அதை மங்களூர் ஸ்டேஷன் வந்து அங்கே தான் இருக்குது. அங்கே மொபைல் வாங்க வந்தால் கடைசியில் இங்கே ஒரு கண்டென்ட்டே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. புலிக்குலா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஓ பைக் இங்கே போட்டுக்கலாமா? சூப்பருங்க, அருமையாக அருமை. நம்மளை போல் இங்கே பாருங்க எத்தனை டூரிஸ்டர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. பஸ்ஸஸ்லாம் வந்துருக்கு. காலேஜ் காய்ஸ்ன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ரைட், டேபிள் நிப்பாட்டேன். அப்படி எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் மக்களே. கொளுத்துங்க கொளுத்துங்க. ஏய் சூப்பர். இந்த டைம் நல்லா கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன டைம் நாங்கள் போனப்போ பெருசாக கூட்டம் இல்லை, இந்த டைம் நல்லா கூட்டம். ஓகே மக்கள்ஸ், பசங்களையும் வந்து அப்படியே விலாகில் காமிச்சிடலாம். சரிங்களா? சரி ஓகேங்க மக்களே, பாருங்கள். சரிங்கப்பா அங்கே பாருங்கள், ஒன்றை கண்டாப்பில் பாருங்க மக்களே. பஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். கொம்பு வச்ச பசிங்கங்கள் எல்லாமே செம. சரி வாங்க போகலாம், வாங்க போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே பார்ப்போம். பாருங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. போட்டிங் எல்லாமே இருக்கும் போல். சரி பார்ப்போம். இந்த மாதிரி இது இருக்குது. பார்க் எப்படி தான் மக்களே இருக்கும். இதில் வந்து போகிறதுக்கு வண்டி இருக்குது. அப்புறம் அங்கெல்லாம் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வண்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டேங்கப்பா நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ அந்த பானை செய்கிறதெல்லாம் இருக்குது மக்கள். இதெல்லாம் போன டைம் போய் எடுத்தோமுங்க. அப்புறம் மரச்சிக்கில் எண்ணெய் ஆட்டுவோம் இல்லைங்க காலமாட்டில், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த போன டைம் எல்லாமே எடுத்திருந்தோம். ஆயுதங்கள் செய்கிறாங்க, தறி, இது எல்லாமே எடுத்திருந்தோம் மக்களே. அப்போ இந்த டைம் அத்தனையும் கவர் பண்ண தேவையில்லையாட்டு இருக்குது. ஏன்னா இதுலேயே எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. கூட பின்னுறது இந்த ஒரே இடத்துல அத்தனையுமே இருக்கும். முக்கியமாக அந்த சிவராஜ்குமாரோட அந்த அந்த இது அந்த காந்தாரா இதான் அந்த அரண்மனை. இந்த அரண்மனைக்கு போன டைம் போயிருந்த மக்கள் சொன்னான்ல, இதுதான் அது காந்தாரா அந்த உருவம் போட்டது. இதில் தான் அந்த ஜெயிலர் படத்துடைய சிவராஜ்குமார் சார் வந்து வீடு அது இதை தான் காமிச்சிருப்பாங்க. சரி ரைட், பாருங்கள் போகலாம். அடுத்த நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, காலைல 9:00 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலவுடு. சரிங்களா? சரி ரைட்டு. டிக்கெட் எவ்வளோ விசாரிக்கிறேன். சரி டிக்கெட் எவ்வளோ? 2 அடல்ட்டு எவ்வளோ? போன் இருக்கா? அது எங்கே? இங்கே இதில் போட்டிருக்காங்க மக்களே. வீடியோ கேமராலாம் நம்மளது இல்லை, நம்மளது வந்து இதுதானே. இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண தேவையில்லாமல் மொபைல் தானே மக்கள், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய் திருப்பூரில் இங்கே திருப்பூரில் வந்து அவினாஷியா நம்மளை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேசினேன். அப்படி சேனல் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கா? என் பேர் என்ன? கேசவன். ஓகே கண்ணு, அதெல்லாம் நம்ம கைஸ் அது. ஓகே 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 கேரியா. சூப்பர் மக்கள்ஸ். ஆக்சுவலாக நான் கூட இதெல்லாம் வந்து கேரளா கர்நாடகா கைஸ்ன்னு நினச்சேன். பஸ்ஸை விட்டு இறங்கினது எல்லாமே நம்ம கைஸ் தான் மக்கள்ஸ். கரெக்டு. சரி ரைட்டு மக்களே. ஆமாங்க, அதான் நம்ம முறையாக தான் இருக்குதெல்லாம். சரிங்க மக்களே. அதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் காம்போ வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 250 ருபீஸுங்க மக்களே. சரிங்களா? இது வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே. இதே வந்து குழந்தைங்க 5 to 15 வயசுக்குள்ளேனா 125 ரூபா தான். 5க்குள்ளேனா டிக்கெட்டே கிடையாது. ஓகேங்களா? 250 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா மெகா காம்போ. அது என்னென்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த 3D பயாலஜிக்கல் பார்க்கு, லேக் கார்டனு, ஹெரிட்டேஜ் வில்லேஜ் எல்லாமே இந்த டோட்டலாக எல்லாமே வந்துடும். நம்ம ஜூ மட்டும் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு 100 ரூபா தான். இந்த பயாலஜிக்கல் பார்க் ஜூ இருக்குல்ல, அதான் பாருங்க, பயாலஜிக்கல் பார்க் ஜூக்கு மட்டும்னா 100 ரூபா. சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வர செட் எல்லாமே நம்ம திருப்பூர்காரங்க பசங்க தான். ஸ்கூல் ட்ரிப்பு, ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. நான் கூட இங்கத்த கைஸ்ன்னு நினச்சேன். சரி ரைட்டு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, லேடிஸ்க்குலாம் செப்பல்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, செம்மையாக இருக்குதுங்க. எப்பா பேங்கிள்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. வரும்போது வேணால் பல்லவிக்கு வேணால் எதுவும் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் மக்களே, வரும்போது பார்ப்போம், பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ரைட்டு. இந்த பக்கியில் போகிறனாலும் போகலாம். நம்ம எடுத்து ஜூக் மட்டும் தான் எடுத்துருக்கோம், நடந்து தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆரம்பிக்கலாம், சுற்றி வரலாம். மற்றதெல்லாம் இந்த 3D ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே ஒரு குறிப்பிட்ட டைம் கூட தான் ஓட்டுறாங்களாமா. ஸோ அதனால் நம்ம போனால் மெயின் ஜூவில் போய் புலிக்கு நேரில் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு
நீ என்ன பெரிய புலியா அப்படிங்க ஒரு வார்த்தை கேட்டு வந்துட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின விழாக்களை சொல்லியிருப்பேன். இந்த கல்லெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மிஷினை வச்சு அதாவது கலவை கலக்கி சேர்த்து வச்சு செஞ்ச கல் கிடையாது. இது வந்து பாறை மண், இங்கே இருக்க மண் எப்படி தான் இருக்கும், இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துருவாங்க, இந்த சைஸுக்கு எடுத்துருவாங்க. மண்ணை வந்து இந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அது அப்படி இது வந்து ஒரே ஒரு இதுதான். இது வந்து எந்த ஒரு இதை வந்து ஆட் பண்ண கிடையாது, கலவை கலக்கி இதை வந்து செய்ய கிடையாது. இது அப்படியே கட் பண்ணாலே இந்த ஷேப்புக்கு வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய மண் அந்த மாதிரி மண், இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே அது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கல் ஒரு தனித்துவமான மங்களூரில் தனித்துவமான ஒரு கல். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஊர் மஞ்சள் வெட்டி கொத்து மாதிரி கொத்துங்க. ஏன்னா இங்கே இருக்க அந்த கெட்டியான பாறை இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொத்து தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? சேமா சேட்டா எங்கள் அப்பா இது தூக்கிறக்கே நம்ம சாப்பிடணும் மாட்டே இருக்குதுங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஓகே சேட்டா நைஸ். நான் வேறு கர்நாடகா கேரளா வைப்பில் சேட்டான்றேன். சரிங்க மக்களே, ஏன்னா கேரளா பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பக்கம் வந்து புலிகுலா ரிஜானிக்கல் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் ஒன்று, அதுக்குள்ள சில கைஸ்லாம் இருக்காங்க. நம்மால் முன்னாடி கிளம்பிட்டார். இது ஜூ எந்த வழின்னு தெரில. அண்ணா ஜூ எங்கே முன்னையா? ஓகே தேங்க்யூ. பயோலஜிக்கல் பார்க் இதுதான் நினைக்கிறேன். இதை பாருங்க, புலிகுலா பயோலஜிக்கல் பார்க்கு, இதுதான் என்ட்ரி. சரி வாங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு கிளம்பலாம். இது வேணா ஜூ எல்லாமே இருந்தாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே மக்களே, டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு அப்படி அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். நல்ல மனுஷனுங்க, உண்மையாலுமே சிரிச்சிட்டு இருந்தார். நல்ல மனுஷன், சூப்பரான மனுஷன். இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கலாம் அரிது. இதுக்கு பேர் பக்கின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த 250 ரூபா பே பண்ணியிருந்தோம்னா இது எல்லா பக்கம் இதிலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே வாத்தியா இல்லையா? ஒரிஜினலு. இங்கே பாருங்க மக்களே, இதுதான் இந்த பெரிய வகை கொக்குங்க, சரியான ஹைட்டு. டேங்கப்பா 1 கிலோ 2 கிலோ வருங்க. இது டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம நினைப்போம் அங்கே தான் போவே எப்பவுமே, தெரியுதா? ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுனால. அந்த அழகெல்லாம் பாருங்கள், மூக்கினுடைய நீளமெல்லாம் பாருங்களேன், பங்கமாக இருக்குப்பா. எவ்வளோ பெரிய கால், மூக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு. ரைட்டு, கீழே வந்து வாத்துகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. ஏங்க மக்கள் இங்கே இருக்குது பாருங்கள், ஜைஜாண்டிக்கா ஒன்று எம்மா பெரிய இதுங்க இருக்கும். அங்கே காமிக்கிறேன் பாருங்களேன், அங்கே பாருங்களேன். டீ சாமி, நானா பயங்கர வாத்து மாதிரி பயங்கர பெருசு. அதனுடைய அழகு மூக்கு இருக்குது பாருங்கள், அதை விட டபுள் மடக்கு இருக்குதுங்க. அதை பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதா? டீ சாமி, ஐயோ பங்கு சாமடா, அருமை. இதுதான் மக்கள் எங்கே இருக்குது பங்கு. வாயை பிளந்தது இப்போ அந்த ஷாட்டு செமையாக விழுந்துருக்குடா. இது கழுகு, வெள்ளைக்கழுகு மக்கள். சட்டுத்து பாருங்க மக்களே, வெள்ளைக்கழுகு. டேங்க அப்போ நானா இது பக்கம் ரியலாகவே காமிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க கழுகு. ஏய் ஈகிள் பார்வை, கழுகு பார்வை பார்த்தீங்களா இல்லையா? நம்ம நல்லா ஜூம் பண்ணுவோம். இது ஒரு போஸ்ட் கொடுத்துருச்சுப்பா. சரிங்க மக்களே, இதனுடைய ஃபோட்டோ தான் வருங்க, இப்படி தான் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணால் அதன் டீட்டெயில்ஸில் வரும். அந்த பக்கம் எல்லாமே வந்து கொக்கு அந்த மாதிரி தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கழுகு வகை சார்ந்தது தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் நிறைய வச்சுருக்காங்க மக்களே. இந்த வருங்க, இதுலேயும் வந்து கழுகு தான். ஆனால் பாவங்க, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இருக்குது வீடியோ எடுக்கிறேன், இது இல்லைனாலும் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் காலில் அடிபட்டு கிடக்குது. அந்த இயற்கையாக சுற்றுற அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுகளுக்கு வந்து இது வந்து கொடுக்காது, அந்த நிம்மதி இதுகளுக்கு கொடுக்காது. பாவம், என்ன பாவம் செஞ்சதோ பாவம் இப்படி வந்து மாட்டிக்கிச்சுங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க ஈகிள். நிறைய வகையான ஈகிள் வச்சுருக்காங்க மக்களே. இது ஒரு வகையான ஈகிள். பங்கு இங்கே பாரு, காட்டுக்கோழி. இது வேணால் சூப்பராக இருக்குதுங்க மக்களே. என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படி பேசினீங்கன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க மக்களே, கலரில் வண்ணக்கோழி பாருங்கள், எத்தனை கலர் பாருங்களேன். டே இப்போ வானவில் கலர் கோழிடா அது. சிகப்பு, ப்ளூவு, ஸ்கை ப்ளூவு, ஆமாம், எல்லோ, பிளாக்கு, காப்பி கட்டு, தெரியுதா? இது ரியலாக செம்மையாக இருக்குதுங்க. ஃபோட்டோவில் கூட நல்லா இல்லை, நேரில் சூப்பராக இருக்குது. என்ன கழுகு பட்டை அதை பட்டேன் எங்க குருட்டாந்த மக்கள், எங்கே பாருங்க குருட்டாந்த.
அவுள் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இதெல்லாம் எங்கள் காட்டிலே பொழுது போச்சுங்க மயிலில் கரெக்டாக துவாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. முருகா ஓம் சரவணபவ ஓம் முருகா ஓம் சரவணபா குகான்னு கத்து மாமா மக்களே. மயில் அப்படி கத்துச்சுன்னா மயில் அகவரது வந்து குகான்னு கத்து மாமா. பாருங்க பெண்ணெல்லாம் இங்கே இருக்காங்க. தலைவன் பாருங்க சுவாகி வரிசை மாஸ்க் ஆடிட்டு இருக்காரு. திரும்புறாரு வருங்க. முருகா திரும்ப முருகா இப்படி இந்த பக்கம் திரும்ப. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நீ கூட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கும். சரி ரைட்டுங்க. அதுக்கடுத்து அங்கே பார்த்தோம்லாங்க அதே காட்டு சேவல். அங்கே கோழி பார்த்தோன்னு நினைக்கிறேன். இது வந்து சேவல். தலைவன் வந்து மேலே ஏற்படுத்திருக்காரு காட்டு சேவல். இது வந்து கலர் கம்மியாக தான் இருக்குது. காட்டு சேவலுங்க. நம்ம நாட்டு சேவல் நம்ம வீட்டில் வளர்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கோள் இருக்கிற சேவல். செம்ம வைப்பு. ரைட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கைஸ்லாம், ஸ்கூல் கைஸ்லாம். 2 என்ட்ரியே போன டைம் விட்டாங்களடா. போன டைம் இதில் விட்டாங்க மக்களே, செமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க ஸ்னேக் பார்க். இது ஏதாவது வேலை நடந்துகிட்டு இருக்கும் போல். ஓகே சூப்பர். காய்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு பக்கத்துலேயே இருக்குது பாரு 2 லவ் பண்ணிட்டுக்கிட்டோ. தலைவன் தனியாக இருக்கான். நமக்கு சோறு முக்கியம் அப்படின்ட்டு இருக்கான் போல். இதுக்குள்ளே தான் பாம்பெல்லாம் இருக்குங்க மக்கள்ஸ். ஆக்சுவலாக அந்த பக்கம் இருந்து என்ட்ரி இல்லை, இந்த பக்கம் இருந்து உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம், பாம்பு போய் பார்க்கலாம். ஓகே மக்கள்ஸ். ஆமாப்பா பாருங்க பாம்பு. இங்கே ஒரு பாம்பு பாருங்க, அழகாக போயிட்டு இருக்குது பாருங்க. வில்லரணை, நம்ம ஊர் வில்லரணை. சரிதுங்களா, எப்படி இருக்குது பாருங்களா, மீன் மாதிரி. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பாம்பு செடியில் இருக்கிறதே தெரியலப்பா. ரைட்டு, இது அதே மாதிரி தான். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறானுங்க மக்களே. விதவிதமான பாம்புகள். ராஜனா இருக்கு அப்பா பக்கு. இங்கே வந்து பாரு தலைவன் பாரு எப்படி படுத்துக்கிறானே. பங்கு இங்கே வா. டேய் இங்கே வந்து பாரு. ஓ அங்கே பாரு கொப்படா. அங்கே போய் மலைப்பாம்பிடாது, பைத்தான்லடா. எத்தாண்டி இருக்கிறான் பாருடா சாமி. நானா மக்களே, இதெல்லாம் நம்மளை பிடிச்சோன்னே இதுக்கு தப்பிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. எப்பா அங்கே வர பாரு தலையாச்சிட்டு இருக்கான் பாடுறாங்க. 2 பேர் இருக்கானுடா. ஏய் ஆமாம், இங்கே ஒன்று படுத்துருக்கு. இங்கேயும் படுத்துருக்குதுங்க மக்களே. அதுக்கடுத்து இங்கே வர ராஜநாகம் பொங்கு. இதுதான் மக்கள் ராஜநாகம் மக்கள். கிங் கோபுரா மக்களே, ராஜநாகம். இது மட்டும் அசைஞ்சதுன்னா வேற லெவல் இருக்குங்க. இதுதான் இருக்கிறதுல வேற லெவலு. இது அசைஞ்சதுன்னா அட்டகாசமாக இருக்கும். தூங்கிட்டு இருக்குது பாவம். பங்கு ராஜநாகமெல்லாம் ஒரு போர்டு போட்டுச்சுன்னா அவ்வளோதான். 5 நிமிஷம் 5 செகண்டில் காலி. இந்த எல்லாமே பைத்தானுங்க, குட்டி குட்டி பாம்பு. தண்ணி பாம்பு மக்களே, நம்ம ஊர் தண்ணிச்சாரை. ரைட்டு, இதெல்லாம் பாம்பு தாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி நம்ம ஊர் நாகவாம்பு. நாகவாம்புடா பங்க. நாகவாம்பா சாரையான்னு தெரில. பாருங்க அங்கே ஏறிட்டு இருக்கிறான் பாருங்க. பாருங்க மக்களே, நம்மளோட சேர்ந்து எத்தனை காய்ஸ்னு. எல்லாம் நம்ம காய்ஸ் தான். ஸ்கூல் குழந்தைங்க பாருங்களேன், இல்லை எப்படி நம்மளுக்கே அவ்வளோ வியப்புனா குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ வியப்பாக இருக்கும் மக்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் பாருங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்குது. புதுசாக வலை போடுறாங்களாட்டுருக்கு. இங்கே தான் மக்களை போன டைம் புளியோ அதை பார்த்த புளி இங்கே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிறுத்தை போட்டுருக்கு பாருங்க. அவ்வளோ புளி அந்த பக்கம் நான் பார்த்தேன். இங்கே பாருங்க மான்லாம் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் எடுத்துருக்குது பாருங்க. ஹாய். மரம் மாட்டே இருக்குது பாருங்களேன் கொம்பு. அதுதாங்க இயற்கை. அதுபோக அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய இருக்குது. ரைட்டுங்க மக்களே. உங்களுக்கு போர் அடிக்காமல் காமிக்கணும். ரொம்ப நேரம் வச்சு தான் போர் அடிச்சுட்டு டக்கு நடத்து பார்க்கணும். இங்கே பாருங்க மக்களே.
ஓகே மக்களே. புலியா எங்கடா? வர்றான் வராதா போறான். போடு. எப்படி போது போடுறோம் பங்கு. மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது வந்து ரியலு, சரிங்களா? ரியல் 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 ரியலு, அப்சல்யூட்லி ரியலு. பாருங்க அங்கே போகிறான் பாருங்க, கிருட்டுன்னு ஒருத்துங்க. 100 ரூபாய்க்கு இதை பார்த்ததே ஒருத்துங்க. அப்பா, நம்ம அது வந்து ஓய்வு எடுக்கிறதுல மெயினே குறியாக இருக்கிறார். மக்கள் அடுத்து பாருங்க காட்டு எருமைங்க. காட்டு எருமையிலே ஆண் எருமை வேற லெவல் இருக்கான் பைபிள்ல. சண்டை சரியான கோபத்தோடு இருக்காமுங்க பைபிள்ல. பைசன் ஓடு. என்னங்க ஆச்சு தலைவனுக்கு? தலைவன் சரியான பைபிள் இருக்கான், வெறியில் இருக்கான். நம்ம ஏஷியாவில், நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காட்டெருமை தான் ரொம்ப வந்து பலம் வாய்ந்தது. பார்த்தீங்களா உடம்பு கட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? கட்டி வேற லெவலு. இதையெல்லாம் அடக்க முடியுமா மக்களே? அவன் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கான் பாருங்களேன். ஆடி அசைஞ்சு வரானுங்க. பாருங்க எல்லாரும் வந்துருச்சுங்க. பங்காளிங்க வேறு எப்படி இருக்கு வேறு மட்டி. அந்த கால் பிதையறதெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். இவ்வளவு பக்கத்தில் காட்டெருமையை இவங்க எத்தச்சோ நம்ம எருமையோடு 1.5 மடங்கு இருக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன். டீங்க அப்ப நானா மரணத்தனமா இருக்கானுங்க. ஓடு. மக்கள் அவன் பாருங்க, அங்க பாருங்க, அவனோட வீரத்தை காமிக்கிறான் பாருங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு போட்டி நடக்குது. சிக்ஸ் பேக் பாறறாடி, மசில்ஸ் பாறறா. ஐயோ மசா அவனுக்கு எங்க அப்படியே உள்ள போடுற. அவரு கூட சண்டை போடுற. போட்டோ எடுக்கறேன் நானு. அடுத்து பாருங்கள் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். தம்பி பேர் தம்பி? தரணீஷ். தரணீஷ் எந்த ஸ்கூலு? திருப்பூர். திருப்பூரில். ஓகே, எப்படி இருக்குது இந்த இதெல்லாம்? எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே, லைவில் புளியை பார்க்குறோம், காட்டெருமை பார்க்குறோம். இந்த ஃபீல் அப்படி ஃபஸ்ட் டைமாக இதுக்கு மாதிரி பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பார்த்துருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஸோட தனியாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகேங்கண்ணா, என்ஜாய். சரி, ஓகேங்கண்ணா. ஓகே 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 மக்களே, பரவாயில்லைங்க மக்களே. திருப்பூர்கார பசங்க பரவாயில்ல, சூப்பர். நம்மளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. செம்ம. இங்கே பாருங்க, வெள்ளைப்புலி நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். செம்ம தங்கங்க, வாதங்க. எப்படி இருக்கு? சரியான வியூடா பங்கு. சத்தியமா வேற லெவலு. பாட்டுக்கு ராஜாவா காரணம். மக்கள் அங்கேருந்து நடந்து வந்து பயப்போல் இங்கே வந்து நிற்கிது. இலைப்பாரிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை எப்பட்றா இந்த குழியை தாண்டலான்னு யோசிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மகள் அங்கே பாருங்க நம்மாள் 2 பேர்த்துக்கு தனித்தனி இது. அவனும் ஏறி வந்துட்டு இருக்கான் பாருங்க மலையை கிருட்டுன்னு. மக்கள்ஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து லைன் சொல்லி போட்டிருக்காங்க. போன டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் தலைவனை பயப்புள்ளைய காணா. இருங்க தேடி பார்ப்போம். ஏஷியன் லைன் மக்களே. அதாவது லைனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கல ஆஃப்ரிக்கன் லைன் தான் பெருசு. யானையிலே ஆஃப்ரிக்கன் யானை தான் பெருசு. ஸோ அங்கே தான் பசங்க பார்த்துட்டு இருக்கேன். இருக்காங்களேன்னு தெரியலையே. மக்கள்ஸ் லைன் பாருங்க மக்களே. பென்சிங்க படுத்துருக்குதுங்க. இந்த டைம் எல்லாமே பரவாயில்லைங்க. எல்லாத்தையும் கரெக்ட் இது சரியாக செம்ம போஸ்டில் படுத்துருக்கு. இங்கே வாருங்க மக்களே. உரும்பு இதுலடா யான் சிங்கம் எங்கே உரும்புது. ஆனால் சிங்கம் கர்ஜனை தான் மக்களே. 8 ஊர் கேக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். திரும்புவானா இது வந்து பெண் சிங்கங்க. ஆண் சிங்கம் இங்கே தான் எங்கேயும் இருக்குது. திரும்புதுரா பங்கு. சோகத்தில் படுத்துருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் மக்களே. விளையாண்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இதை தாண்டிக்கு இது இருந்து அந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டிங்கன்னா போச்சு. அப்புறம் அங்கிட்டிருந்து ஒரே கவு கவிடுவான். எப்போ மக்களே ஆண் சிங்கங்க வேற லெவல் இருக்கானுங்க கூடு. ஆனால் அதுக்கு தான் இதை போட்டு வச்சுட்டாங்க. செம்ம படுத்தானுங்க மக்கள்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து ஆண் சிங்கத்தை பார்க்குறக்கு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. தொடச்சி வச்சுருந்தா கூட அவன் நல்லா பார்த்துருக்கலாம். வேஸ்ட்டுங்க. ஆனால் அவன் நம்மளை பார்த்துட்ருக்கான். கேமரா இருந்தாலும் தெரிய மாட்டேங்குதுங்க மக்களே. அது அங்கே தான் படுத்துருக்குது. சே அங்கேருந்து பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ நோ உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தா இந்த வாரம் மக்களை தெரியுதா? கொஞ்சம் ஷேக் பண்ணி காமிச்சா தான் தெரியும். உள்ளே தான் படுத்துருக்கேன் பைப்பில். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் சத்தியமாக சொல்கிறேன் கேமராவில் தெரில. இது வந்து என்னென்னா கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு சிங்கத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பத்த பசங்கள்லாம் அப்படியே இருக்கானுங்க. பட் நம்ம 90s கிட்ஸ் சின்ன வயசு இருந்த அளவுக்குலாம் இல்லை. நம்மளும் ஒரு விஷயத்தை கண்டா ஓம்போம். நீங்களாம் எல்லாம் சின்ன வயசுலேயே எல்லாம் சுற்றி பழகிட்டானுங்களா? ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை போல் தெரில. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஒருத்தர் சுற்றுன்னு சுற்றலாம். வந்தீங்கன்னா பார்க்கு வந்தீங்கன்னா பொறுமையாக சுற்றுனீங்கன்னா ஜாலியாக சுற்றலாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல இந்த இயற்கை காற்று சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேச்சுரலான சூப்பரான ஒரு காற்று. ஏன்னா அவ்வளோ மரஞ்செடி கொடிகள் இயற்கையாக இருக்குங்க. ஸோ நல்லா சுவாசிக்கலாம். நல்ல பியூர் ஆக்சிஜனை சுவாசிக்கலாம். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த காட்டை பார்த்தா அங்கே பாம்பெல்லாம் பார்த்துருந்ததுக்கு ஏதாவது பாம்புக்கு வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி சூப்பர். இருட்டுக்கால ஒன்று தெரியல. ஆல் இண்டியன் சிவட்டு மகளே. காட்டு போனால் இது மாதிரி கீரி மாதிரி இவனுங்களை இங்கே எங்கிருந்து வரானுங்க? குறுக்கு வழியில் வந்துட்டாங்க போல். நம்ம தான் சுற்றிட்டு வந்திருப்போம் போல். சரி தம்பி அங்கே வாருங்க மக்களே. ஏகப்பட்ட மானுங்க. ஏய் போடு. அந்த கொம்பு வச்சாலாம் வந்து ஆணுங்க, கொம்பு இல்லாதெல்லாம் வந்து பெண்ணு. பார்க்குற பங்காளி நல்லா இருக்கு, அழகா இருக்கு. பாருங்க ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. சரிதா? அப்பா மக்கள் சங்காரம் முள்ளம்பன்றி பாருங்க எப்படி முள்ளை செலுத்திக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்க மக்கள். இங்கே பாருங்க மக்களே, நீர் யானை பாருங்க மக்களே. பன்றி இருக்கு மலங்க, பன்றி மாதிரி ஒரு 4-5 மடங்கு வரும்னு நினைக்கிறேன். ஹைட்டு கம்மி தான், ஆனால் உடம்பு சரியான உடம்பு. புல்லு தாங்க சாப்பிடுதுங்க. பங்கமாக இருக்குது.
எப்படி தின்னுட்டு இருக்குது பாருங்களேன். சரியான வெயிட்டுங்க. ஒன்று கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 டன்னுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கு. அவ்வளோதான். அவர் வந்து சாப்பிட்டு தண்ணிகள் இறங்க போகிறாரு. அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறீங்க. நீரியான தண்ணிகளை போச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத லைவாக பார்க்க போகிறீங்க. கமான் 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 கமான். நீர் யானை ஒன்று போன உடனே எல்லாம் வருமாட்டிருக்குதே. இது செம்மங்க, சரியான சீனுங்க. இது வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர். இந்த டைம் எல்லாத்தையும் சூப்பராக கவர் பண்ணிட்டேங்க. தெரியுதா? படுத்துருச்சு. டாமி எந்திரி அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். அது பெருசு குட்டி ஒன்று இருக்குதுங்க. இடையில லைனாக வந்துட்டு இருக்கானுங்க. செம்மப்பா. இங்கே பாருங்க, அவன் படுத்துட்டான். குட்டியும் பாருங்க போகுது. ஆனால் இங்கே சேர்த்து ஸ்மெல்லு தாங்க முடியல. ஆடு மாடு வச்சு கக்குதுங்க. அது அதனால் திங்க முடியாட்டு இருக்குது. ஐயோ, அது பல்லால எனக்கு கூசுது அது போட்டோன்னே. இவன் தண்ணி வாரி மக்களே எப்படி பிடிக்குது பாருங்க மக்களே, பல்ல வச்சுக்கிட்டு. அருமை 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 அருமை. நைஸ் நைஸ் நைஸ். அம்மா தண்ணி குடிக்கிறத பார்த்து குழந்தை குட்டி வந்து பாருங்க மக்களே தண்ணி குடிக்குது பாருங்க. செமையா இருக்குல்ல. ஓகே மக்கள்ஸ், பார்த்தீங்களா இல்லையா? கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைனா கழுதை புலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். கூட்டமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு புலியே சிங்கமே மாட்டினாலும் பயங்கரமாக மிரட்டி விட்டுரும், கடிச்சுவிடும். நல்ல ஒரு ஆபத்தான விலங்கு ஹைனா. மக்கள்ஸ், ஐ திங்க் அடுத்தது முதல்ல ரைட்டு முதலே தாங்க. மக்கள்ஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நார்மல் முதலை. இது வந்து நீர் முதலைன்னு சொல்லுவாங்க. பசங்க வந்து ஹரியல்னு ஏதோ பேர் தான் சொன்னாங்க. இது வந்து மூக்கு வந்து நீளமாக இருக்கும் மக்களே. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருங்க, அதை நல்லா காமிக்கிறேன். மக்களே, இது வந்து மீன் பிடிக்கிற முதலையாமா மக்களே. சில செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, பாருங்கள் அப்படியே பார்ப்போம். என்னடா அது ஓனாய் தானே? நரி 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 மக்களே, நரி பாருங்க மக்களே. செமையாக இருக்குதுப்பா நரி. தந்திரம் வாய்ந்தது நரி. எப்படி பார்த்துட்டு இருக்குது பாருங்க மக்கள். படத்தில் இந்த மங்கி தான் ரொம்ப ரேட் அதிகம்னு சொல்லுவாங்கடா. இந்த குட்டி மங்கி பாருங்க மக்களே. காது கேட்காதுடா உள்ள. மக்கள்ஸ், அதுக்கடுத்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கைஸ் தான். திருப்பூர் என்ன ஸ்கூல்மா? ஓகே. எப்படி இருக்குது நம்ம பயாலஜிக்கல் பார்க்கு மங்களூரில்? சாரி, சுவாலஜிக்கல் பார்க்கா பயாலஜிக்கல் பார்க்கா? பயாலஜிக்கல் பார்க். ஓகே ஓகே. என்னெல்லாம் பார்த்தீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஹைனா ஓகே. டைகர் நிர்யானா ஹிப்போபோட்டமஸ். ஓகே, ஓவரால் ஹாப்பியா? இந்த டூர் ஒர்த்தா? ஓகே, உண்மையில ஒர்த்து தானே? ஓகே ஓகேம்மா, கேரி ஆன். ஓகே, தேங்க்யூ. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க, அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமாம், நட்சத்திர ஆமை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாட்டு இருக்குது. ஆமாட்டா, நட்சத்திர ஆமை தான். எப்படி சாப்பிடுது பாருங்க, எப்படி சாப்பிடுது பாரு, எடுக்குது பாரு வாயில். எடுக்க முடியல அதனால். சரி, செம நாக்கு வச்சு இப்படி அழகாக பண்ணிகிட்டு இருக்குது மக்கள்ஸ். அதுக்கடுத்து பள்ளி வகையை சார்ந்த உடும்புங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு?
நல்லா படுத்துருக்காங்க. அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க, கிருட்டுன்னு எப்படி அடி மேல் அடி வச்சு டைனோசர் மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக அந்த மில்லியன் ட்ரில்லியன் அந்த வருஷமாக வந்து பூமியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரின மக்கள் இந்த உடும்பெல்லாம் வந்து. அடுத்து இங்கே பாருங்க மக்கள், இங்கே வந்து நம்ம நாட்டு ஆமை, ஒரு வகையான ஆமை எப்படி இருக்குது பாருங்கள், தலையை தூக்கிக்கிட்டு. இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்க மக்களே, லைனாக எத்தனாமின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கரையேறி நிற்கிதுங்க தண்ணியிலிருந்து. லைனும் ஃபுல்லாக ஆமைங்க, அதாவது வாயை பிளந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக ஆமை. அருமை 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 அருமை. நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன், அப்படியே போகலான்னு நினச்சேன். பட் ஒர்த்து இதெல்லாம் வந்து அது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருங்க மக்களே, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். மக்களே இங்கே பாருங்க, தெரியுதா பக்கத்துலேயே இருக்கானுங்க, எல்லாம் வந்து மேலே படுத்துட்டானுங்க, தெரியுதுங்களா? ஆமையிலே கொஞ்சம் கலர் ஆமை இதெல்லாம். மக்கள் இங்கே பாருங்க மக்களே, நெருப்பு கோழி இது செமையாக இருக்குப்பா, 2 இருக்குது அங்கொன்று இங்கொன்று. ஆக்சுவலாக இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தீனி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி பழக்கிருப்பாங்க நினைக்கிறேன், கொடுத்தா வாங்கி சாப்பிடுங்க. எப்படி பார்த்துட்டு இருக்குது பாருங்க, நெருப்பு கோழியே ஈமு கோழியான்னு தெரில, 2ம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கு தான் மக்கள் எட்டி பார்த்துருக்கு, வேறு எந்த ரீசன் இல்லை, நம்ம எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைட் பண்ணிட்டுருக்கு. ஒரு வழியாக அப்படியே சுற்றி ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ ஓவராலா? சூப்பராக இருக்குதுப்பா. 100 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ? ஒர்த்து கண்டிப்பாக வரலாம். நம்மளோட குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையாலுமே தவனு முகுந்தெல்லாம் இங்கே கூட்டம் வந்தோம்னு வைங்க, செம்மையாக ஆச்சரியப்பட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் எடுக்கனால வீடியோ எடுக்கவே முடியல மக்கள். அதான் நான் சொன்னேன்ல, இதை மட்டுமே கவர் பண்ண முடியும், இன்னும் அதெல்லாம் அந்த அரண்மனைலாம் போனோம்னு நீங்கள் வேலை கேட்காது. மக்கள்ஸ் எல்லார்ட்டையும் வந்து கீழே பார்த்தீங்க, மேலே வருங்க கழுகு வட்டமிட்டு பறந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கரடி பார்க்கலாம், அங்கே நிற்கிறான் பாருங்க, பாருங்க மக்கள் அங்கே பாருங்க கரடி அங்கே இருக்குதா? ரைட்டு. நம்ம எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்கு சார், கரடி சூப்பராக இருக்கு. கரடி சூப்பராக இருக்கா? ஸ்லாத் பேர்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதான் சோம்பேறியாக நடக்குது. அப்படியா? நம்ம எப்படி நல்லா இருந்துச்சா ஒரு ட்ரிப்பு? ஒருத்தா சார் இப்போ இன்னும் போனோம் சார், ஒரு சில இடம் இருக்குது சார் விசிட் பண்ணுறேன். எங்கே போயிட்டு வந்தீங்க? நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஃபர்ஸ்ட் டே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ரெசார்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் சார் இன்னைக்கு வந்திருக்கோம் சார். இங்கே மியூசியம் அப்படியெல்லாம் விசிட் பண்ண போகிறோம் சார். ஓகே, எத்தனை படிக்கிறீங்க? நாங்கள் 10th சார். 10 வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லோரும் வந்திருக்கோம் சார். 6th to 12th சிபிஎஸ்சியா? சார் ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே, என்ஜாய். தேங்க்யூ சார். வாரு மகளே, கரடி வாருங்க, வாய் பிளந்துட்டு இருக்குது வாருங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க மக்களே, ஒரே ஒன்று மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கு. ஓகே மக்கள், அவ்வளோதான். ட்ரிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓவராலாக வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா செம்ம ஒருத்துன்னு சொல்லுவேன். நம்ம வந்து பார்க்குறத விட நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம காய்ஸோடவே முடிச்சாச்சு வீடியோவை. சரிங்களா, அவ்வளோதான், ஃபினிஷ்.